இந்த ஒரு லேடிக்கும் மென்டலி வீக்கா இருக்கிற ஹீரோக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. இனிமேல் நம்ம இந்த குழந்தை கூடயும் இவன் கூடயே இருந்தா நம்மளோட சந்தோஷம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்தோடனே அந்த குழந்தையும் அவரையும் விட்டுட்டு அந்த லேடி எங்கேயோ போயிடுறாங்க. இவரே குழந்தை மாதிரி தான் இருக்காரு. அவர் கையில ஒரு குழந்தைய வச்சுக்கின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல தவிச்சுன்னு இருக்காரு. நைட்டு தூங்கினே இருக்கும்போது திடீர்னு குழந்தை எழுந்து பயங்கரமா அழுவுது. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்ப எதிர் வீட்டுல இருக்கிறவங்க அவருக்கு போன் பண்ணி குழந்தை கூட்டிட்டு வர சொல்லி 2 ஹவருக்கு ஒரு வாட்டி பால் கொடுக்கணும், அப்பதான் குழந்தை பசியில அழுவாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய ரொம்ப பத்திரமாவும் கவனமாவும் பாத்துக்கிறாரு. இப்ப குழந்தைக்கு 8 வயசு ஆயிடுது. அந்த குழந்தை அவர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மென்டலி வீக்கா இருக்கிறது கூட குழந்தை வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம குழந்தை நம்ம கூட வராது அப்படின்னு நினைச்சு செம்மையா அழுகுறாரு. என் குழந்தைய என்னால ஒழுங்கா பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு கேஸ் போட்டு அதுல வின்னும் பண்ணிடுறாரு. என்னதான் இவர் கேஸ்ல வின் பண்ணி இருந்தாலும் அவரோட குறைய அவரே அக்செப்ட் பண்ணி ஆசிரமத்தோட உதவியோட அவரோட குழந்தைய நல்லபடியா வளர்க்குறாரு.